இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இயேசு தன்னுடைய 70 சீடர்களை இறை வார்த்தையை போதிப்பதற்காகவும் இறை அரசை பரப்புவதற்காகவும் அனுப்பி வைக்கின்றார். இந்த நற்செய்தியை நாம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 12 வரை வாசிக்க கேட்கின்றோம். இந்த நற்செய்தியில் 70 என்று சொல்லுவது நாடுகளை குறிக்கின்றது. உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் இறை அரசை பரப்ப வேண்டும், இறை ஆட்சியை பரப்ப வேண்டும். இறை ஆட்சி என்றால் என்ன? அமைதி. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை அமைதி உண்டாகட்டும். ஆக இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களிடத்தில் எடுத்துச் செல்லுகின்றோம் என்றால் அமைதியை எடுத்துச் செல்லுகின்றோம், பிரச்சனைகளை எடுத்துச் செல்லவில்லை. நீங்கள் சரியானவர்கள் இல்லை, நீங்கள் குற்றவாளிகள், பாவிகள் என்று முத்திரை குத்துவதற்காக நாம் இறை வார்த்தையை எடுத்துச் செல்ல ஆண்டவர் நம்மிடம் சொல்லவில்லை. மாறாக அவர்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்று எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக செல்லுகின்ற பொழுது 2 நபர்களாக அனுப்புகின்றார். ஏன் ஒருவராக அனுப்பவில்லை என்றால், இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிக்க செல்லுகின்ற பொழுதும் நாம் இருவராக செல்ல வேண்டும். இருவர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவர் மற்றவருக்கு உறுதுணையாக உடனிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்றால் செல்லுகின்ற இடங்களில் ஓநாய்களுக்கு மத்தியில் அனுப்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். போகின்ற பாதையில் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள், செய்கின்ற செயல்கள் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அல்லது அவர்கள் வேறு ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மக்களை துன்புறுத்தியவர்களாக, பிறரை காயப்படுத்தியவர்களாக, வார்த்தையால் காயப்படுத்துவர்களாக, ஆயுதங்களால் காயப்படுத்துவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சொல்ல வருகின்ற அந்த அமைதி என்பது பிடிக்காத ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலிலே அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாத நிலைகள் கூட ஏற்படும். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நீங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது. தைரியமோடு இருக்க வேண்டும். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக உங்களோடு வருகின்ற இன்னொரு நபர் இருக்க வேண்டும் என்பதற்காக 2 நபர்களாக இயேசு அவர்களை அனுப்பிவிடுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவன் இயேசு கிறிஸ்து நம் வழியாக விரும்புவதென்ன? நாம் அமைதியை எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலும் அமைதி நிலவி இருக்க வேண்டும். அமைதி இருக்கும் இடத்தில் அன்பு இருக்கிறது, அன்பு இருக்கும் இடத்தில் ஆண்டவர் இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் அமைதி இல்லை என்றால் நாம் அந்த இறை வார்த்தையை உள்வாங்கவில்லை. இயேசுவின் நற்செய்தியில் கூறுகின்ற அந்த வார்த்தையை நாம் உள்வாங்கவில்லை, வாழவும் இல்லை. அப்படி என்றால் திருமுழுக்கு பெற்று அல்லது நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி என்ன பயன்? ஒருவரை புரிந்து கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. எதற்கெடுத்தாலும் சண்டை போடுவது, எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுவது, எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு திட்டுவது, ஒருவரை அன்பு செய்வதற்கு பதிலாக நம்முடைய கோபத்தையும் நம்முடைய பொறாமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழலிலே நாம் இப்படி இறை வார்த்தையை போதிக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உலகெங்கிலும் அது சென்று போதிக்கப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகின்றார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடையோ மிகுதி என்றால் இறை வார்த்தையை கேட்டு உள்வாங்குவதற்கு பல ஆயிரம் மக்கள், பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த இறை வார்த்தை எடுத்துச் செல்வதற்கு ஆட்கள் இல்லை. அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் இறை வார்த்தை விதைக்கக்கூடியவர்களாக இன்று இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மையாக இருக்கின்றது. ஆக சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்தவர்களாக நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? இறை வார்த்தையினுடைய வாழ்வின் வாயிலாக விதைக்கக்கூடியவனாக இருக்கின்றனா, விதைக்கக்கூடியவளாக இருக்கின்றன என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுத்து இறைவனின் அருளும் ஆசீரும் எனக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே என்று வேண்டியவர்களாக இறைவனிடம் நாம் சரணடைவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.